Anim in Tamil in Tamil DJ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட் எபிசோட் 1. இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அனிமே பத்தின சில விஷயங்கள். இந்த அனிமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியர் நடக்குது. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பர் பவர் கிடைச்சா அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அனிமே பேஸ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல கிரௌடா இருக்கு. எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க கிராசிங்ல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறானா, நீ என்னவா நினைக்கிறியோ அதே மாதிரி உன்னால வாழ முடியும் அப்படின்னா, இப்ப நான் மத்தவங்கள மாதிரி நினைச்சேன்னா அவங்கள மாதிரி என்னால வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இவனோட கண்ணு பாத்தீங்கன்னா சடனா க்ளோ ஆகுது. என்னடா கண்ணு க்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸ்கைல பாத்தீங்கன்னா ஒரு காமெட் விழுந்துட்டு இருக்கு. அதாவது எரிக்கல் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம எபிசோடே ஆரம்பிக்குது. எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஆளு ஒரு பாட்டி உடம்புல பூந்துட்டு இந்த உடம்புல நம்ம எப்படா வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பாடி கிடக்குது. அது வேற யாரும் இல்ல, இவனோட உடம்பு தான். இவனுக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது 5 செகண்டுக்கு இவனால வேற ஒரு உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாய முடியும். அதுதான் இவனோட பவர். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவன் நிறைய சில்மிஷி வேலையை பண்றான். அது மட்டும் இல்ல, எக்ஸாம்ல என்ன பண்றான்னா இந்த பவரை யூஸ் பண்ணி நல்லா படிக்கிற பசங்க ஆன்சர்ல பார்த்து பையன் பாத்தீங்கன்னா நம்பர் ஸ்டூடெண்ட் ஆயிடுறான். இதோட போச்சா, இன்னும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, ஹை ஸ்கூல் சேர்றதுக்கு. அதுக்கு யார் யார் உட்காருவாங்க அப்படின்னு தெரியாது பாருங்க. அதால அவன் என்ன பண்றான்னா கிராம் ஸ்கூலுக்கு போறான். அங்க போயிட்டு யார் யாரெல்லாம் படிக்கிற பசங்க இருக்காங்க, இவன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை யார் இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றான். எல்லாரையும் பக்காவா பார்த்து எழுதி அவன் ஆசைப்பட்ட ஹைஸ்கூல்ல சீட்டும் வாங்கிட்டான். அது மட்டும் இல்ல, நம்பர் 1 ஸ்டூடெண்டாவும் ஆயிட்டான். நிறைய பொண்ணுங்க இவன் பாக்குறதுக்கும் அழகா இருக்கான், நல்லாவும் படிக்கிறான் அப்படின்னுட்டு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லார்கிட்டயும் இல்ல, எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இவனோட உண்மையான பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப அழகான பொண்ணு, ஃபேமஸான பொண்ணு யூகி, அவளை கரெக்ட் பண்ணணும் தான் இவருக்கு ஆசையே. அதெல்லாம் திட்டம் போடுறான். இவன் பாத்தீங்கன்னா அவன் மனசுல ஹீரோவா இடம் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றான். அதுக்கேற்ற மாதிரியே அவளும் அவ ஃப்ரெண்டும் ரோட் கிராசிங்ல நிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா அவ ஃப்ரெண்ட் உடம்ப பொசஸ் பண்ணி அவளை அங்கிருந்து மூவ் பண்ண வச்சுட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அங்க சைட்ல வந்துட்டு இருக்க ஒரு வேனோ டிரைவர் கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறான். உடனே இவர் ஓடி போயிட்டு அவளை காப்பாத்திடுறான். காப்பாத்தின உடனே அவ பாத்தீங்கன்னா இவன் மேல ஆசை வர ஆரம்பிக்குது. ஏண்டா அவ இது மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தலைவர் பாத்தீங்கன்னா அவரே ஒரு சாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அவரே அது ஹீரோவும் ஆயிடுறாரு. யூகி என்ன பண்றான்னா, இது மாதிரி நாங்க பேன் கேக் சாப்பிட போறோம், நீயும் வரியா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க 2 பேரும் போறீங்க, நான் எதுக்கு நடுவுல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல பிஸியா இருக்கு, நான் வீட்டுக்கு போனோம், கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பேன் கேக் ஷாப்புக்கு போறாங்க. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ என்ன சொல்றான்னா, நம்ம திருப்பியும் இது மாதிரி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவருக்கு மெசேஜ் வருது, அவன் மீட் பண்ண கூப்பிடுறா. இவரு சந்தோஷப்படுறாரு, அவடா நம்ம வலையில மாட்டிக்கிட்டா அப்படின்னுட்டு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா இவருக்கு கவுன்சிலிங் ஆப்ஷன் கால் வருது. அதாவது இவனை ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங்க்கு வர சொல்றாங்க. அங்க போனா அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது பாத்தீங்கன்னா நீ இப்ப எக்ஸாம்ல எழுதுன ஆன்சர் பேப்பர், உன்கிட்ட அதே எக்ஸாம் கொஸ்டின் அங்க வைக்கப்பட்டிருக்கு, நீ தானே எழுதுன சேம் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி மார்க் எடு, இல்லையா 100க்கு 100 எடுக்க முடியாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 90யாவது எடு அப்படின்னு சொல்ல, இது ஏன்டா அப்படி பண்றீங்க, என்ன காமெடி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ சீட்டிங் பண்ணன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இது ஸ்கூலோட முடிவு, இதை நீ கேட்கல அப்படின்னா உன்னை ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம தலைவர் பாத்தீங்கன்னா சரி எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே, அவன் படிச்சதே இல்லையே. எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவன் உடம்ப ப்ரொசஸ் பண்றான். ஏன்னா அவன் கிட்டே ஆன்சர் ஷீட் இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா மார்க்கமான போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பயங்கர கோவப்பட்டு அதை கிழிச்சு போட்டுறான். உடனே அவன் உடம்புக்கு வந்துடுறான். அவன் என்ன கேட்கறான்னா, என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்க, நீ ஏதோ பேப்பரை கிழிச்சு போட்ட அப்படின்னு சொல்றான். என்னதான் நான் கிழிச்சு போட்டேனா அப்படின்னு சொல்ல, அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தூக்கி வரி போடுது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான்னா அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காட்டுறான். அதாவது அவன் கிழிச்சு போடும் போது நீ அவனை பார்க்கவே இல்லை, தலை குஞ்சிட்டு இருந்த, உனக்கு எப்படி தெரியும் அவன் தான் கிழிச்சான் அப்படின்னு கேட்கறான். உடனே இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நீ எக்ஸாம் எழுதும் போது நீ பேசும் போது இந்த மாதிரி நிறைய டைம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்,
நீ வந்து உன் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு கூடு விட்டு கொடுப்பாய சக்தி உனக்கு இருக்கு அப்படின்னு அவ சொல்ல. இந்த காலத்துல போயிட்டு சூப்பர் பவர் எல்லாம் பேசிட்டு இருக்கே, யாராவது நம்புவாங்களா? எனக்கு வந்து அப்பப்ப தூங்குற வியாதி இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல. உடனே அவ பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட் காட்டுறா, இது உன்னோட ரெக்கார்டு, உனக்கு அது மாதிரிலாம் எந்த நோயுமே இல்ல அப்படின்னு அவ சொல்ல. அடடா வகையா மாட்டிக்கிட்டோமே, இது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். வெளியே பாத்தீங்கன்னா யூகி நின்று இருக்கா, அவளை புடிச்சுக்கிட்டு இழுத்து ஓட பாக்குறான். ஆனா அவ கீழே விழுந்துடுறா. அவளை கண்டுக்காம கூட விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் ஓடிட்டான். அங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல ஏதோ ஒண்ணு வந்து கிராஷ் ஆகுது. இவன் யாரும் நம்மள அட்டாக் பண்றாங்கன்ட்டு ஓடுறான். ஓட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டமால் முட்டி உடையுது, குப்பை தொட்டி உடையுது, ஒரு கடை உடையுது, இது மாதிரி ஆயிட்டு இருக்கு. இவன் பயந்துகிட்டே ஓடுறான். ஒரு ரிவர் கிட்ட வந்துட்டான். அங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி புடுக்கிட்டு ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல ஓடி வரான். ஓடி வந்த உடனே இவனை இடிச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஜெட்டு மாதிரி பறகுறானுங்க. அப்படியே காத்துல பறந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஆத்துக்குள்ளதான் விழுறானுங்க. விழுந்த உடனே அவனை தூக்கி வெளியே எடுத்துன்னு போடுறாங்க. போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அங்க வந்துட்டு என்ன சொல்றான்னா, நீ வந்து நான் சொல்ற ஸ்கூல்ல சேர போற அப்படின்னு சொல்றா. ஸ்கூலோட பேர் வந்து ஸ்டார் ஓஷன் அகாடமி அப்படின்னு சொல்றா. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். அதாவது இப்ப லேட்டஸ்டா வந்த காமெட்டால நிறைய பசங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு டீனேஜ் வயசு வரைக்கும் மட்டும்தான் இந்த சூப்பர் பவர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பவர் போயிடும். அது வரைக்கும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்ல. இவன் அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாதிரியே இல்ல. அவளை அடிக்கிறதுக்கு ஓடி வரான். அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அவன் மறைஞ்சிட்டான்னு பார்த்தா போட்டு அடி அடிக்கிறா. அவ்வளவுதான், தலைவர் நாக் அவுட், கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே உனக்கு இன்விசிபிள் பவர் இருக்கா அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்றான்னா, இன்விசிபிள்னா எல்லார் கண்ணுக்கும் மறைய மாட்டேன், யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் அந்த டைம் என்னால மறைய முடியும் அப்படின்னு சொல்றா. அதாவது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சூப்பர் பவர் வந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டிஃபெக்ட் இருக்கு. இவனுக்கு பாத்தீங்கன்னா 5 செகண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே அவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த ஸ்கூல்ல சேர போற, அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலையும் சேர போற, எங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போற. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க, நம்மள மாதிரி சூப்பர் பவர் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாம அவங்க எல்லாரையும் நம்ம நல்லவங்களா மாத்தி நம்ம கூட சேர்க்கறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு அவ சொல்ல. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் தங்கச்சி அங்க இருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, ஸ்டார் ஓஷன் அகாடமில இருந்து நம்ம 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேருமே போய் சேர போறோம், அங்கிளும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆம்லேட் ரைஸ் சேர்த்து கொடுக்குறா. அவனுக்கு சின்ன வயசுல அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனா இப்போ அது பிடிக்கல. இருந்தாலும் தங்கச்சி மனசை வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக அவன் சாப்பிடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அம்மா இப்ப இல்ல, அதாவது கூட இல்ல. அவங்க டைவர்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் அவங்க அங்கிள் கிட்ட விட்டுட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்க அம்மா பத்தி பேசவே அவன் தயாரா இல்ல. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவனோட தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம கூட சிப்ளிங் யாராவது இருக்காங்களா, ஏன்னா நம்ம 2 பேர் தவிர 3வதா யாரோ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவ சொல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நமக்கு சிப்ளிங்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. புது ஸ்கூலுக்கு இவங்களுக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் வராங்க. அதாவது தக்காஜினோவும் டோமாரியும், அதாவது பொண்ணும் அந்த காண்டி போட்ட பையனும், அவங்க 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. ஹெல்ப் பண்றாங்க. இவர் உடனே என்ன பண்றாருன்னா அவனை தெத்தி விட பாக்குறாரு. அதே மாதிரி தெத்தியும் விட்டுறான். ஆனா அவனுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் போய் சொல்லியிருப்பான் அந்த யுகி கிட்ட, இது மாதிரி நான் வேற ஸ்கூலுக்கு போறேன், என்னால வந்து ஸ்கூலை விட்டு வெளியே வந்து பார்க்க முடியாது, சோ வீக்கெண்ட்ல வந்து நீ என்ன மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல. அவன் என்ன சொல்றான்னா, நான் முன்னாடி டேட்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கல, சோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம், நான் வந்து உன்னை பாத்துக்கிட்டு நீ வந்து பார்க்க மாட்ட, அது மாதிரிலாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா அவ கேரக்டர் மாதிரியே பேசல, ஏதோ வேற ஒருத்தர் மாதிரி பேசுறா. பேசி முடிச்சுட்டு அவனை விட்டுட்டு போயிடுறா. இவரை நினைச்சிட்டு சேடா இருக்காரு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அவ தங்கச்சி என்ன சொல்றான்னா, இது மாதிரி நான் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த ஸ்கூல் பேரோட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஸ்டார் ஓஷன் அகாடமி அப்படின்னு அவ சொல்றா. அதுகிட்டயும் இவனுக்கு கனவு வருது நைட்டு படுக்கும் போது. இவனும் அவன் தங்கச்சியும் சின்ன பசங்களா இருக்காங்க. கூட ஒரு ஆம்பளை காட்டுறாங்க. அவன் யாரு என்னன்னு இவனுக்கு தெரியல. அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.